Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய Shiji தமிழ் சேனல்ல ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லார கூடயுமே நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் இந்த மெசேஜையாவது நீங்க சொல்லுவீங்க. என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் வந்து நடந்துட்டு இருக்கு. அதாவது நமக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து அனுப்பி நம்மளோட அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எங்க வீட்ல இருக்கக்கூடிய இந்த மொபைல்ல தான் இந்த வந்திருக்கு. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா பட்டன் ஃபோனா இருக்கிறதுனால நம்ம இதுல வந்து எந்த ஒரு லிங்க் எதுவுமே நம்ம கிளிக் பண்ணி பார்க்க முடியாது. சோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் தான். சேம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தங்களுக்கு இதே மாதிரி வந்து அவங்க வந்து அவங்களோட ஒரு 40000 ரூபாய் வந்து இழந்திருக்காங்க. அதுவும் நான் வந்து சொல்றேன். இப்போ என்ன மெசேஜ் அப்படிங்கறது வந்து பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா சாதாரணமா ஒரு மொபைல்ல இருந்து நமக்கு மெசேஜ் வரது மாதிரி தான் வந்திருக்கு. டியர் கஸ்டமர், யுவர் SBI நெட் பேங்கிங் அக்கவுண்ட் will be suspended. Update your documents immediately அப்படினு கொடுத்திருக்காங்க. அப்புறமா click here அப்படினு கொடுத்திருக்காங்க. கீழ வந்து நம்ம பார்க்கலாம். என்னன்னா ஒரு லிங்க் வந்து கொடுத்திருக்காங்க. அதை கிளிக் பண்ணி உடனே வந்து அப்டேட் பண்ணுங்க அந்த மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. பட் இது வந்து பாத்தீங்கன்னா பட்டன் ஃபோனா இருக்கிறதுனால நம்ம வந்து இதுல வந்து லிங்க் எல்லாம் எதுவுமே கிளிக் பண்ண முடியாது. ஆனா இன்னொருத்தங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க வந்து யோனோ SBI வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்கு. ஆனா அவங்களோட ஒரு பேட் டைம் அவங்களுக்கு நிஜமாலுமே அவங்களுக்கு வந்து அதுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து ஆல்ரெடி இருந்திருக்கு. சோ உடனே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சரி நமக்கு தான் ஏதோ பிரச்சனை அதுக்காக தான் பேங்க்ல ஏதோ அனுப்பிட்டாங்க போல இருக்கு அப்படினு அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிருக்காங்க. கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா அந்த யோனோ SBI எப்படி இருக்குமோ அதே மாதிரி இவங்க ஒரு டம்மியா வந்து அதுல ஒரு பேஜ் வந்து இருந்திருக்கு. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட அந்த PAN கார்டு அதெல்லாம் வந்து குடுக்குறதுக்கு வந்து கேட்டிருக்கு. அவங்களுமே வந்து இத வந்து கொடுத்திருக்காங்க. அது கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு OTP வந்து வந்திருக்கு. சோ அதுவுமே என்டர் பண்றதுக்கு கேட்டிருக்கு. இவங்க என்டர் பண்ணிருக்காங்க. மறுபடியும் எரர் அந்த மாதிரி வந்திருக்கு. சோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து பண்ணும்போது அவங்களுக்கு 20000 வந்து ரூபீஸ் வந்து போயிடுச்சு. மறுபடியும் ஆனா அவங்களுக்கு வந்து தெரியாது அந்த நேரம் அது போயிடுச்சு அப்படிங்கிறது. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா சேம் வந்து வரும்போது திரும்பவும் என்டர் பண்ணி திரும்பவும் ஒரு 20000 வந்து போயிருக்கு. அப்போ அவங்களுக்கு தெரியாது. மறுபடியும் அவங்க வந்து ATMல வந்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் 40000 ரூபாய் வந்து போயிருக்கு. எங்க இருந்து போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா அது வந்து அவங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களோட மொபைல்ல வந்து தான் போயிருக்கு. ஆனா வந்து அந்த ATM இதுல வந்து எப்படி காமிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா கோவால அப்படிந்து அந்த பணத்தை எடுத்ததா அந்த மாதிரி வந்து காமிச்சிருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பர் வந்திருக்குல அது எல்லாமே சேர்த்து அவங்க வந்து எல்லாம் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா இன்னை வரையில அவங்களுக்கு அந்த பணம் வந்து கிடைக்கவே இல்ல. சோ எல்லாரும் நம்ம வந்து ரொம்ப அலர்ட்டா இருந்துக்கணும். இதே மாதிரி உங்களுடைய மொபைல் போனுக்கும் பேங்க்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் மாதிரி வந்துட்டு லிங்க் எல்லாம் கிளிக் பண்ண சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு கிளிக் பண்ணவே பண்ணாதீங்க. என்னன்னா நம்மளுடைய பேங்க் வந்து எப்பவுமே நமக்கிட்ட வந்து இந்த மாதிரி லிங்க் எல்லாம் அனுப்பி தந்து கிளிக் பண்ண சொல்லவே மாட்டாங்க. சப்போஸ் நமக்கு ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா கூட கான்டாக்ட் யுவர் பிரான்ச் அப்படி தான் சொல்லுவாங்க. அதுக்கு அப்புறமா நம்ம கான்டாக்ட் பண்ணி சரி பண்றது மாதிரி இருக்கும். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்టిక్యులர் மெசேஜ் வந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்துட்டே இருக்கு. அதாவது சேம் இந்த லிங்க் கிளிக் பண்றது தான் சொல்லுவாங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் மாறி வந்து இருக்கு. ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லார்கிட்டயும் இதை வந்து சொல்லி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.